ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் ஒய்ஃப்கான 5 டைம் சேவிங் ஆக் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த 5 ஆக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டைமும் சேவ் ஆகும். அதே நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்காக நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நானும் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ என்னன்னு சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே திட்டமிடுதல், நேரம் சேமிக்கலாம். நம்மள நிறைய பேர் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் பிளானிங் இல்லாம நம்ம ஒரு வேலை செய்யறது தான். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மறுநாள் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே டிசைட் பண்ணி வச்சிருவேன். காலையில குக்கிங்கு, அதுக்கப்புறம் கிளீனிங்கு எல்லாம் மைண்ட்ல கிளியரா இருக்கும். அதனால கன்ஃபியூஷன் இல்லாம ஃபாஸ்டாவே வேலை முடிச்சிடலாம். நீங்களும் நைட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணுங்க. அடுத்த நாள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, எதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்கணும், சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி பிளான் பண்றதுனால மறுநாள் எழுந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஆக் என்னன்னா, ஒரே நேரத்துல பல வேலை, ஸ்மார்ட் மல்டி டாஸ்கிங். டைம் சேவ் பண்ணணும்னா ஸ்மார்ட்டா வேலை செய்யணும் இல்லைங்களா? நான் சமைக்கும் பொழுதே சைட்ல கிளீனிங் கூட பண்ணிடுவாங்க. இப்போ கேஸ்ல ஏதாவது சாப்பாடு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா சைட்லயே ஷிங்க்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கவுண்டர் டாப் கிளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எடுத்த திங்ஸை திரும்ப எடுத்த இடத்துல வைக்கலாம். அந்த மாதிரி கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. மீறி நீங்க வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள நீங்க கிச்சன்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறந்துடுவீங்க. சில டைம் நானே அப்படி மறந்துருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிச்சனுக்குள்ள இருக்கிற வேலையை பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். அதுக்கு செப்பரேட்டா டைம் எடுத்து நம்ம வேலை செய்யணுன்ற டைம் வேஸ்ட் இல்லாம ஈஸியாவே நம்மளுக்கு டைம் முடிஞ்சிடும். அதுக்காக ஓவரா மல்டி டாஸ்கிங் எடுத்துக்காம எதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 2 வேலையை முடிச்சுக்கோங்க. அடுத்த ஆக் என்னன்னா, சின்ன ஷார்ட்கட் பெரிய டைம் சேவ். நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய ஸ்மால் ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு சொல்றதே மறந்துடுறோங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணா ரொம்பவே டைம் சேவ் ஆகும். இப்படி என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம முன்கூட்டியே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க அடுத்த நாள் ஏதாவது சமைக்க போறீங்க, ஏதாவது பொரியல் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் ஒரு சிலர் சீவி யூஸ் பண்ணுவாங்க பொரியலுக்கு, சிலர் கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. எது பண்ணாலுமே நம்மளுக்கு டைம் ரொம்ப அதிகமா தான் போகும். இந்த சின்ன சின்ன கட்டிங் ஒர்க்லாம் ரொம்பவே டைம் அதிகமா ஆகும். நம்மளுக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடும், எவ்வளவு நேரம் தான் கட் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்க முன்ன நாள் நைட்டே சும்மா இருக்கும் பொழுது நீங்க கட் பண்ணி எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல சமைக்கும் பொழுது அப்பதான் நம்ம ஒவ்வொன்றா தேடுவோம். அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்டே நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பக்கத்துலேயே கவுண்டர் டாப்ல வச்சுக்கிட்டோம்னாக்கா அதாவது தேடுறதுக்கு நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஒரு வாட்டி நம்ம கடாயில ஏதாவது போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் போய் ஏதாவது நோண்டிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாம பக்கத்துலேயே எல்லாமே எடுத்துட்டு வச்சுட்டு சமைச்சாலும் நம்மளுக்கு டைம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் முக்கியமா தேங்காய் அரைச்சி நான் போட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு சோம்பேறித்தனம், சின்ன சோம்பேறித்தனம். எனக்கு தேங்காய் அரைக்கிறது தேங்காய் உடைச்சி அதை நோண்டி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அரைக்கணும் அப்படின்றது அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்க. எனக்கு பெரிய ப்ராசஸ், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், தேங்காய்லாம் உடைச்சிட்டு எல்லாமே எடுத்துடுவேன். எடுத்துட்டு அந்த ஓட்டை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவை இருக்கும் பொழுது எடுத்து கட் பண்ணி நம்ம ஈஸியா அரைச்சி டக்குன்னு வேலை முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க, சீக்கிரமாவே நம்மளுக்கு குக்கிங் வேலை முடிஞ்சிடும். அடுத்த ஆக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தேவையில்லாத வேலைகளை அவாய்ட் பண்ணணுங்க. நம்மள சில பேர் தேவையில்லாத வேலைக்கு தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுவே டைம் வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நான் குக்கிங் பண்ணும் பொழுதோ இல்ல அதிகமா ஒர்க் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒர்க், அதுக்கப்புறம் தான் ஃபோனு. அது வரைக்கும் நான் ஃபோன் தொடவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபோன் நம்ம எடுத்தோம்னா ஒரு ரீல்ஸோட நிக்காது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுலயே முழுகிடுவோம். அப்படியே இப்போ ஹாஃப் டே எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது ஃபோன்லாம் எடுத்தாக்கா. அதனால வேலை இருக்கும் பொழுது மட்டும் நான் ஃபோன் பக்கம் போகவே மாட்டேங்க. டிவி மட்டும் போட்டுட்டு பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருப்பேன். வேலைலாம் முடிச்சிட்டு பிறகுதான் நான் ஃபோன் எடுப்பேனே கையில. இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் தாங்க. அதனால டைம் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்குலாம் டிவி பார்த்துட்டே வேலை செஞ்சாதான் பிடிக்கும். கிச்சனுக்கும் வீட்டுக்கும் நடையா நடப்பாங்க, ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடையா நடப்பாங்க.
அந்த மாதிரிலாம் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் வந்து நம்மளுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃப்ரீ டைம்ல. நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும்ல அது ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாக்கா. அதனால இந்த மாதிரி வேலைலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்துட்டோம்னாக்கா, ரொட்டீன் செட் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலை முடிக்கிறது. ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் கண்டிப்பா வந்து செட் பண்ணியே ஆகணுங்க எல்லாருமே. ஏன்னா டைமுக்கு வேலை செய்யறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அதுல ஃப்ரீ டைமும் நமக்கு கிடைக்கும். இல்லைங்களா? அதனால ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்கு இந்த வேலை முடிச்சிடணும். இந்த டைம்க்குள்ள இந்த வேலை முடிச்சிடணும். அப்படி நடுவுல டயர்டா இருக்கா, ஓகே. போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நீங்க செய்யலாம். ஆனா டைமுக்குன்னு வந்து நம்ம வேலை செய்யறது அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டமான விஷயம் தான். யாரும் டைமுக்குலாம் அப்படி செஞ்சிட மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா உங்கனால வந்து முடியும். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 11லேருந்து 12க்குள்ள நான் வந்து குக்கிங் ஒர்க்கு, கிச்சனுக்குள்ள இருக்கிற ஒர்க் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படி காலையிலேயே நான் லஞ்சுக்கு வந்து சமைக்க போறேன்னாக்கா, காலையில 10:00லாம் முடிச்சிடணும் மொத்த ஒர்க்கும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனா இதுவரைக்குமே எனக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து கரெக்டாவே டைம் செட் பண்ணி டைமிங் மேனேஜ் பண்ண முடியுது என்னால. அதனால நீங்களும் வந்து டைமுக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீன் செட் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க பாருங்க. உங்களுக்கு டைம் இன்னும் சீக்கிரமாவே சேவ் ஆகும். சீக்கிரமா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதே போல மிஷின்ல துணி போட போறீங்கன்னு சொன்னா, சிலர்லாம் வந்து ஆஃப்டர்நூன் போடுவாங்க, ஈவினிங் போடுவாங்க. எப்ப டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி போடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம காலையிலேயே நீங்க வந்து மிஷின்ல துணி போட்டுட்டீங்கன்னா, நீங்க எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்குள்ள மிஷினும் அதோட வேலைய முடிச்சிடும். எடுத்துட்டு போயிட்டு உணர்த்திட்டு, அந்த டே ஃபுல்லா நம்மளுக்கு வெயில் இருக்குமா, அதனால நல்லாவே காய்ஞ்சிடும் துணி. ஈவினிங்கே எடுத்துட்டு வந்து கையோட மடிச்சு வச்சுருங்க. சிலர்லாம் வந்து ஈவினிங் போடுவாங்க. ஈவினிங் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நமக்கு நைட் ஃபுல்லா வந்து வெயில் இருக்காது. அதனால கொஞ்சம் சில்னஸ்ஸா தான் இருக்கும். மறுநாள் எப்போ வெயில் வருதோ, அப்போ வந்து கொஞ்சம் காஞ்சு, அதுக்கப்புறம் எடுத்தா தான் நம்மளுக்கு துணி காஞ்ச ஒரு ஃபீலே இருக்கும். இல்லீங்களா? அதனால 2 நாள் ப்ராசஸ் ஆயிடும் அதெல்லாம் வந்து. அதனால காலையிலேயே மிஷின்ல துணி போட்டுட்டு, இந்த மாதிரி வந்து ஈஸியா வேலைய முடிச்சுக்கோங்க. ஒரே நாள்ல நம்மளுக்கு எல்லாமே நடந்துடும் ஈஸியாவே. இந்த மாதிரிலாம் யோசிச்சு வேலை செஞ்சோம்னா, நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். கண்டிப்பா நான் சொன்ன ஹேக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான கன்டென்ட்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.